கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தார்கள். அதில் ஒரு நபரை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படி விரும்புகிறேன். லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தான் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா. இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மத்தியிலே பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா என்கிற இந்த நபரை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக நபர்கள் நமக்கு தெரியும் நம்ம புதிய ஏற்பாட்டில். ஆனால் ஒரு சில நபர்கள் நமக்கு அறியாமல் இருக்கிறோம், ஒரு சிலர் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் எல்லா நபரை குறித்தும் நமக்கு தெரிய வேண்டும், அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரசித்தி பெற்ற ஆட்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒன்றுமில்லாத ஆட்களை விடக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அறியாத நபர்கள் மூலமாக தேவன் செய்கிற காரியங்கள் மிக 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 பெரியது. உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு உண்டாகும் என்று ஒரே ஒரு வசனத்தில் ஒரே ஒரு நபரை குறித்து எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பெயர் அகபு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அகபு என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு அழிவு வரும், ஒரு பஞ்சம் வரும் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சொன்னார். அதே போல் ராத்திரி உங்களுக்காக ஜெபத்திலே போராடுகிற யாரு? எப்பாப்ரா. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்களுக்கு பேர் தெரியாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகவே தான் இந்த மாலை கூட்டங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். இந்த ராத்திரியில் உங்கள் மத்தியிலே அந்திரேயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்திரேயா. இவர் அதிகமாக வேதத்தில் எழுதப்படவில்லை. வேதத்திலேயே மொத்தம் இவரை பற்றி 12 முறை மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை முறை? 12 முறை. 12 times. It's 12 times his name is written in the Bible. எல்லாருக்கும் ஒரு பிரபலமான பெயர் அல்ல, ஒரு அறிமுகமுள்ள ஒரு நபர் அல்ல, ஒரு மறைந்த ஒரு நபர், மறைக்கப்பட்டிருந்த நபர். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் மனுஷனுடைய பார்வையில் மறைக்கப்பட்டிருந்தாலும், ஊழியத்தின் பார்வையில் மறைக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களிலே 2வது பெயர் வருகிற நபர் யார் தெரியுமா? இந்த அந்திரேயா. நீங்கள் யாரையும் பெரிய ஆள் சின்ன ஆள் நீங்களும் நானும் கணக்கு போடவே முடியாது. கர்த்தர் போடுற கணக்கே வேற. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து இழுத்து அவர் ராஜாக்களோடு அமர செய்வார். ராஜாக்களை அவர் சில நேரத்தில் தள்ளுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆகவே சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எந்த ஆளையும் பெரியவர் சிறியவர்னு நம்ம ஒரு நாள் நம்ம எடை போற்றவே கூடாது. இந்த அந்திரேயா வேதம் சொல்லுகிறது ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் வைத்தார். ஒரு 4 காரியங்கள் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலிருந்து வேதம் சொல்லுகிறது. இந்த அந்திரேயாவுடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம்னா, யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ இவரே தேவ ஆட்டுக்குட்டி என்றார். உடனே அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு அவ்விரண்டு சீஷர்களும் கண்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதலா இருங்க, கொஞ்சம் யோசிச்சு கவனிங்க. அன்றைய தினம் யாரிடத்தில் தங்கினார்கள்? அவரிடத்தில். என்னைக்கு கடைசியா இயேசுவோட நீங்க தங்குனீங்க? ஒரு நாள் முழுவதும்
ஒரு இரவு முழுவதும் இயேசுவுடைய பாதப்படையில் என்று நீங்கள் தங்கினீர்கள். வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், எழுதப்பட்டிருக்கிறது, மார்த்தாளும் மரியாளும் இருக்கிறார்கள். ஆனால் மார்த்தாளோ அவர் பாதப்படியில் அமர்ந்து அவர் சொல்லும் வசனத்தை கேட்கும்படி உட்கார்ந்திருந்தாள். வீடு அவங்க வீடு தான், அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் யார் சத்தத்தை அதிகமாக விரும்புகிறாள்? யார் சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தம். உங்கள் வீட்டிலையும் சரி, நீங்கள் பாதப்படியில் அமர்ந்திருப்பது தேவ பாதப்படியில் அமரணும். இயேசுவோடு அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுரு, பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. போதும். முதலாவது எனக்கு அந்திரேயா வாழ்க்கையில் அந்த வசனத்தில் அவன் தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனால் எப்படி எழுதியிருக்கிறது? முதலாவது. ஓகே, இந்த அந்திரேயா யாருன்னா இயேசுவை தன் குடும்பத்தாருக்கு அறிவித்தவன். சத்தமாக எழுதிங்க பார்க்கலாம். இயேசுவை தன் குடும்பத்தாருக்கு அறிவித்தவன். முதலாவது இயேசுவை தன் குடும்பத்தாருக்கு அறிவித்தவன். இந்த யோவான், நீங்கள் இந்த அந்திரேயா யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்பதாக இவர் யாருடைய சீஷனாக இருந்தாருன்னா யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். சத்தமாக சொல்லுங்க, யாருடைய சீஷன்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பின்பற்றக்கூடாது, யாரை பின்பற்றணும்? சத்தமாக சொல்லுங்க, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் இயேசுவை காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள், அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் தான் இப்போ நமக்கு வேணும். நீ என்ன பின்பற்றாத, யாரை பின்பற்று? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு வழிகாட்டி. ஐ ஒன்லி ஷோ த வே, டோன்ட் சூஸ் மீ, சூஸ் ஜீசஸ். நமக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் விசுவாச பாதையில் நம்ம ஒவ்வொரு தாங்குகிறோம், நல்லது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது என்னென்னா, நாம் இயேசுவை காண்பிக்கணும், நம்மை காண்பிப்பதல்ல. நான் பார்த்தியாடா, நம்ம அப்பா பார்த்தியாடா, அம்மா பார்த்தியாடா, இதெல்லாம் நல்லது. ஆனால் அதை விட முக்கியமானது யாருன்னா, நம்ம யாரை காமிக்கணும்? இயேசுவை காண்பிக்க. யோவான் ஸ்நானகன் யாரை காண்பித்தார் என்றால் இயேசுவை காண்பிக்கிறார். He showed Jesus. இயேசுவை காண்பித்த பின்பதாக வேதம் சொல்லுகிறது, இந்த அந்திரேயா யாரை பார்த்தார்? இயேசுவை பார்த்து இப்போ யாரை பின்பற்றி போகிறார்? இயேசுவை பின்பற்றி போய் வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர் இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே அவர் தங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே தங்கினார். பின்பதாக அடுத்த நாள் வேதம் சொல்லுகிறது, பின்பதாக அவர் போய் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? இயேசுவை எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி முதல்ல யார் தெரியுமா பார்க்கிறா? யாரை பார்க்கிறா? தன் சகோதரனாகிய சீமோன் பேதுரு. எல்லா தகப்பன்மார்கள், தாய்மார்கள், எல்லா குடும்பத்தாருக்கு சொல்லுகிற மிக முக்கியமானது, முதலாவது உங்கள் வீட்டு காரியத்தை நீங்கள் சரி செய்து உங்கள் வீட்டாருக்கு இயேசுவை எப்படியாகினும் சொல்லுவதற்கு எல்லா பிரயாசத்தை நீங்கள் படும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தார் மிக முக்கியம், உங்கள் குடும்பம் மிக முக்கியம், ஒரு ரத்தத்தோடு இருக்கிறவங்க மிக முக்கியம். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, உங்கள் வார்த்தையினால் சில வேளை ஏற்றுக்கொள்வார்கள். சில வேளையில் உங்கள் நடக்கையிலே, உன் நன்னடக்கையில், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நன்னடக்கையை பார்த்து ஏற்றுக்கொள்வார்கள். சபை விசுவாசிகள், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். குடும்பத்தாரை எப்படி ஆகிலும் பாஸ்டர் நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்கவே கேட்க மாட்டாங்க. அதுதான் குடும்பம். ஆனால் கேட்க வைக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆகவே தான் போட்டிருக்கிறது, நீ தேவ சமூகத்தில் குடும்பத்தில் மாத்திரம் எப்போ மறந்துடாதீங்க. மிக முக்கியமானது குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவர்களுக்கு நான் ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் எப்போவுமே என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு பலிபீடம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பலிபீடம் இருக்கணும். பலிபீடம் இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்குள்ள கர்த்தருடைய பிரசன்னை இறங்கும். நீங்கள் வீட்டில் பலிபீடம் இல்லைன்னா தேவ பிரசனை உங்களுக்குள்ள வராது. உங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் தொடணும்னா பலிபீடம் இருக்கணும்.
முதலாவது சொல்லுகிறார், குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் பிரயாசப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, லாசரு, கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக படித்தோம். லாசரு, எந்த லாசரு? ஐஸ்வர்யவன் வீட்டின் வாசலிலே இருந்த லாசரு. அப்போ இந்த லாசரு அவன் மரித்து அவன் தேவ ஆபிரகாமின் மடிக்கு போகும் பொழுது கீழே இருந்தார். அவரும் மரித்து போயிருந்தார். யாரு? ஐஸ்வர்யவான். அப்பொழுது ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், லாசருவை எங்க வீட்டில் இருக்கிற எத்தனை சகோதரர்கள்? 5 சகோதரர்கள். 4 5 5. அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், எனக்கு நிறைய பேரை தெரியும், ஆனால் எங்க வீட்டில் இருக்கிற என்னோட பிறந்த 5 பேருக்கு போய் சொல்லுங்க. ஐயோ, 5 பேர் இங்கே வந்துடக்கூடாது. குடும்பம் மிக முக்கியமானது. நோவா 100 ஆண்டுகள் பேழையை கட்டினான். 100 ஆண்டுகள் பேழையை அவன் வெளியரங்கமாக கட்டினாலோ 100 ஆண்டுகள் தன் குடும்பத்தை அவன் கட்டி பேழைக்குள்ள அவன் கொண்டு வந்தான். கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க தான். ஆனாலும் கேட்க வைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கேட்க வைக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை. முதலாவது, இந்த அந்திரேயா தன் குடும்பத்தாருக்கு யாரை காண்பித்தான்? இயேசுவை காண்பித்தான். நேரம் இல்லாத போகிறது, நான் சீக்கிரமாக போயிடுறேன். ரெண்டாவது, யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை படிக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு 2 வசனத்தை மாத்திரம் படிக்கலாமா? யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8, 9, 10 மட்டும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் போதும். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இது என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புவார். நீங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புவார். இவங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. வந்த உடனே ஒவ்வொருத்தவங்கிட்ட கேட்பார், ஊழியம் எப்படி செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோடனே ஒரு மலைக்கு மேலே உட்கார்ந்து அவங்க ஒரு இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கூட்டம் பெருசாக வந்துருச்சு. திரளான ஜனங்கள் அந்த மலைக்கு வந்துட்டாங்க. இவர் யார்கிட்ட பேச போனார்னா சீஷர் இடத்துல தான் பேச போனார். ஆனால் கூட்டம் அதிகமாய் வந்து விட்டது. அப்பொழுது கூட்டம் வந்த உடனே ஜனங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட்டம் வந்துருச்சு. இப்போ ஜனங்க திரும்ப ஊருக்கு போகணும். ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகுறது. போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. அதனால் கேட்குறார் இயேசு கிறிஸ்து. அவங்க கேட்குறார், என்ன கேட்குறார்? யாருக்கிட்ட என்ன இருக்குது, உணவு இருக்கான்னு கேட்குறார். அப்பொழுது எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த அந்திரேயா மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை. எனக்கு ஒரு கேள்வி, எப்படி இவருக்கு மட்டும் தெரியும்? அதுவும் சொல்றாரு, யார் கையில் இருக்கு? பையன் கையில். நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்றேன். ஒரு குட்டி பிள்ளைகிட்ட இன்னைக்கு காலையில் சண்டே ஸ்கூலில் ஸ்மூத்து கொடுத்தீங்களா? ஸ்மூத்து கொடுத்தீங்களா? ஒரு பையன் இங்கே வச்சுருந்தான். அவன் ஜெபிக்க வந்தான். எனக்கு கொடுறான்னு. அந்த ப்ளூ கலர் தானே? நான் கொஞ்சம் திரும்ப கொடுக்குறேன்டா. ஒரு பிள்ளைங்க கிட்டேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஆனால் சொல்கிறாரு, ஒரு பையன்கிட்ட 1 2 3 4 5 என்ன இருக்கு? வாற்கோதுமை. அவன் கையில் இன்னொன்று கூட இருக்கு. என்ன இருக்கு? 2. எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு? இவருக்கு மாத்திரம் தெரியுது, மற்ற 11 பேருக்கு ஒன்றும் தெரியல. எப்படி இவருக்கு மாத்திரம் தெரியுது? எப்படி தெரியுது தெரியுமா? தன்னிடத்தில் இல்லை, ஆனால் தன்னிடத்தில் இல்லாத ஒரு செயலில் வரும் பொழுது இதை எப்படி ஆகிலும் இயேசுகிட்ட என்ன பண்ணணும்? கொண்டு போகணும்னு சொல்லி தன்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் எப்படி ஆகிலும் இயேசுனிடத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒரு தியாகியாக இருந்தார் ஒரு மனுஷனுடைய பெயர் அந்திரேயா. தன்னிடத்தில் இல்லாததை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மனுஷன் யார் தெரியுமா? எனக்கு பிடித்த ஒரு காரியம், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் சாமுவேலின் பையனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்திருக்க முடியாதா?
ஆனால் கர்த்தர் சாமுவேலை தேட வச்சார். நீ எங்கே போ, பெத்லகேமுக்கு போ, அங்கே ஏசின்னு ஒருத்தன் இருப்பான், ஜெசின்னு இருப்பான், அவங்க வீட்டுக்கு போய் உட்காரு. சரி ஆண்டவரே. அங்கே 1 2 3 4 5 6 7 வருது, ஒன்றும் வரல. 8வது மறைமுகமாக இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வைத்து, இவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி தான் கையில் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து அந்த ஸ்தானத்திலே அவர் சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்துகிறார்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளை உங்கள் கையில் சில காரியம் இருக்காது, இல்லாததால் ஓடிடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படி கிடையாது. தேடி கண்டுபிடிச்சி தேவன் அதை உன் கையில் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள், அந்த வார்த்தையை கேட்டுக்கங்க, கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்றவனை. நாங்கள் யாரை காண விரும்புகிறோம்? இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அடுத்த வசனம். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். 3வது இந்த அந்திரேயா ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்? 12ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஒரு வாரத்தை பற்றி எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பவனியா எருசலேமுக்கு வருகிறார். அதை முடிந்த பின்பதாக எல்லா ஜனங்களும் இயேசுவை அவர் ஓசன்னா ஓசன்னான்னு சொன்ன பொழுது சில கிரேக்கர்கள், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சத்தமாக, என்ன ஒரு காரியம் சொல்கிறேன்னா அதை சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லது. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? கிரேக்கர்கள் இருக்கிறார்கள். இந்த கிரேக்கர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த கிரேக்கர்கள், இந்த யூதர்களுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, புறஜாதிகாரோடு அவங்க கலக்கவே மாட்டாங்க. புறஜாதியாரோடு அவங்க கலக்கவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறைவதற்காக அவரை ஏரோதுகிட்ட கொண்டு போகும்போது, பிலாத்துக்கிட்ட கொண்டு போகும்போது, இந்த யூதர்கள் பிலாத்தினுடைய அந்த கோர்ட்டுக்குள்ளே போகலை. ஏன் தெரியுமா? அது புறஜாதியின் இடம்னு சொல்லிட்டு அங்கே போகலை. ஒரு நாளும் இந்த யூதர்கள் வந்து யாரோட கலக்க மாட்டாங்க? புறஜாதிகளோட கலக்க மாட்டாங்க. இப்பொழுது கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, நாங்கள் யாரை பார்க்கணும்? அப்படின்னு சொல்றப்ப தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய என்ன சொல்றது, தனக்கென்று இருக்கிற சில காரியத்தை விட்டு இந்த அந்திரேயா யாரையும் பார்க்காம இயேசுவினிடத்திற்கு போய் சொல்லுகிறார், ஐயரே, உம்மை பார்ப்பதற்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறா தெரியுமா? கிரேக்கர்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் இந்த 8வது மாத தீர்க்க தரிசனமாக எழுதி கொள்ளுங்க. நீங்கள் அறிந்த நபர்கள் உங்களை தேடி வந்த நாட்கள் உண்டு. இந்த 8வது மாதத்தில் நீங்கள் அறியாத நபர்கள், அறியாத மொழி மக்கள் உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சுக்கோங்க. அறியாத தேசத்திலேருந்து, அறியாத பட்டணத்திலிருந்து, அறியாத காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அப்போ மறந்துடாதீங்க, இயேசுவை அறியாத ஒரு கிரேக்கர்கள் சந்தித்தார்கள். அதே போல் உங்களை அறியாத ஒரு கூட்டத்தால் ஒரு நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார்னு சொல்வதற்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஆமே. 3வது இந்த அந்திரேயா என்ன செய்தாராம்? அறியாத ஜனத்தை இயேசுவினிடத்தில் அவன் கொண்டு வந்தான். 3வது எழுதிக்கங்க. அறியாத ஜனத்தை யாரிடத்துல கொண்டு வந்தான்? இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். சபை விசுவாசிகள், தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன், இதுவரைக்கும் மிஷினரி ஊழியத்தை தாங்காதவர்கள், இதுவரைக்கும் மிஷினரி ஊழியனா என்னன்னு தெரியாதவர்கள், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இன்று உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா மிஷினரிமார்கள் செய்த தியாகத்தினால தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. அவருடைய பலனை அனுபவித்து சாப்பிட்டு போகிறதுக்காக நீங்கள் இல்லை, அவர்கள் செய்த பணியை தொடரும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்தாபனம் இன்றைக்கும் ஏன் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ்னால மாத்திரமில்லை, மிஷினரிமார்கள் தியாகமாய் ஊழியம் செய்கிறார்கள். சும்மா வந்து பார்த்து சர்ச்சில் வந்துட்டு போயிட்டு யாரோ டிவியில் போடுறாங்க, டிவியில் பார்க்குற ஆட்கள்லாம் நம்பிட்டு போகாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேன்மையானது, ஆனால் தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏதை சொல்கிறேன்?
தமிழ் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கறது நல்லது, ஆனால் அறியாத ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் ராஜஸ்தானில் ஒரு கூட்டத்தார் இனத்தாருக்கு நான் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சம்பளத்திலிருந்து நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு மாதமும். எனக்கு தெரியும் எவ்வளவு கடினம், அங்கே ஊழியம் செய்கிறவங்க எவ்வளோ கடினம்னு தெரியும். ஆனாலும் என்னை விட தியாகமாக ஊழியம் செய்கிறாங்க, என்னை விட தியாகமாக அவங்க நடத்துகிறார்கள். என்னுடைய ஆசை ஒரு ஆசை உண்டு. 28 29 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. 21 மாநிலங்களையும் ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்தை எடுத்தால் 29 மாநிலத்தையும் நம்முடைய சபை தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கணும். 29 மாநிலம். உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட தேசம் எது? இந்தியா. அநேக இனம் உள்ள ஜனம் இது இந்தியா. அநேக மொழிகள் கொண்ட தேசம் இந்தியா. தியாகத்தோடு செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரியது. நான் திரும்ப சொல்லுகிறேன், அந்நியர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத ஜனங்களுக்கு அந்திரேயா இயேசுவை காண்பிக்கிறார். நான்காவது மார்க் 13ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாய், நீ பார்க்கறியே இந்த பெரிய கட்டிடம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் வந்து அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? 4வது, இந்த அந்திரியா கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சையுடையவனாக இருந்தான். உங்கள் வாஞ்சை எதுவாக இருக்குது? தேவனுடைய ரகசியங்கள். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நீ பார்க்குறியே இவ்வளோ பிரமாண்டமான இந்த சபை, நீங்கள் சொல்கிறீங்களா ஆலயம்னு சொல்கிறீங்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிந்து போகும்னு சொல்லுகிறார். அதிர்ச்சி அடைகிறாங்க. இது கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? திரும்ப சொல்லுகிற, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பிரமாண்டமாய் இருக்கக்கூடாது. வாவ் அப்படி சொன்னாலே ஆபத்துன்னு அர்த்தம். பிரமாண்டமாக ஒரு கோபுரம் கட்டினாங்களாம் ஆதியாகமத்தில். அந்த கோபுரம் பேர் என்னது? வேதம் சொல்லுகிறது உடைந்து போனது. பிரமாண்டமாக ஒரு மனுஷன் இருந்தான். 5000 ஓட்டகங்கள், ஏர்மாடுகள் எல்லாம் இருந்துச்சு. பைபிளில் போட்டிருக்கு, ஒரே நாளில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. அதனால் பிரமாண்டமாக இருக்கக்கூடாதா பாஸ்டர்? தம்பி தங்கச்சி, பிரமாண்டமாக இருப்பது தவறில்லை. ஆனால் அந்த பிரமாண்டமாக இருப்பதில் உன்னை தாழ்த்திக்கொள், உன்னை மறைத்துக்கொள். சபை விசுவாசிகள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் பிரமாண்டமாய் இருந்தாலும் அதற்கு மேலே பிரமாண்டமாக யார் இருக்கணும்? உங்கள் வீட்டில் உங்கள் வாயில் தினந்தோறும் எந்த பேர் அதிகமாக வருது? என் வீட்டில் அதிகமாக வர்ற பேர் என் மனைவி பேர் வரும், என் மக பேர் வரும், அப்பா பேர் வரும், அம்மா பேர் வரும். இல்லை அதிகமாக உங்கள் வீட்டில் தானே வரும். வர்றது நல்லது. உறவுகளை கொடுத்தது யார்? ஆனால் உறவுகளுக்கு மேலே ஆண்டவர் பேர் இருக்குது. பைபிளில் போட்டு எல்லா நாமங்களிலும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் நாமம் தான் அதிகமாக இருக்கணும். பிரமாண்டமாக இருக்க வேண்டியது ஒன்று ஆண்டவர். அவர் மகிமையை ஒருவருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். 4வது, இந்த அந்திரேயா, வேதம் சொல்லுகிறது, இயேசுவிடத்திலிருந்து சில காரியங்களை, ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படி அவர் வந்தார். திரும்ப சொல்லுகிற, அநேக ரகசியங்கள் வேதத்தில் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. வானங்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்காக வானங்கள், எனக்காக வானங்கள் திறக்கப்படணும். சில காரியங்கள் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை செய்வதற்கு ஒரு தியாகம். சில வேளையில் நான் அன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் நீங்கள் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, இது இருந்தால் நல்லாவே இருக்க கேட்டுறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு வாஞ்ச அதிகமாக இருக்குது, ஆனால் இதற்கு ஏற்ற நபராய் நீ இல்லை, பாத்திரனா இல்லை.
ஒரு பிள்ளை டாக்டராக இருக்குன்னு விரும்புகிறா, ஆனால் 11th 12th போய் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்தால் செட் ஆகுமா? இல்லை நான் டாக்டராக படிக்கணும். ஆனால் நீ எடுத்த குரூப் என்ன குரூப்பு? எதற்கு நீ வாஞ்சைப்படுகிறாயோ அதற்கு நீ பாத்திரவானா இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ பாத்திரவானா இல்லை, உன்னை தகுதிப்படுத்திக்கொள். கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் தேவன். சில ரகசியங்களை அதான் பைபிளில் பாரு, அவன் தனித்து போய் அப்படி தானே இருக்கு. இடத்துல கேட்டானா? தனித்து வந்து கேட்டானா. 4வது கடைசியாய் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் சபை. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் படிச்சுட்டு வாங்க. பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கடைசியா எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு இல்லாத நேரத்தில், யார் இல்லாத நேரத்தில்? இதுவரைக்கும் இயேசு இருந்தார், இப்போ யார் இல்லை? இயேசு விட்டு விலகி போகல, அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். இந்த உலகத்தில் ஒரு காரியத்திற்கு ஈடு இணை இல்லை. எது தெரியுமா? ஜெபத்துக்கு. பிசாசால செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டென்றால் அது ஜெபம். பிசாசால செய்ய முடியாத ஜெபம். ஆகவேதான் உன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்து நீ ஜெபிக்கிறவனாய் மாறு. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல, ஜெபம் என்பது நம்முடைய சுவாசம். இயேசு சொல்லுகிறார், நீ எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிரு, எப்பொழுது ஜெபம் கொண்டிரு. அந்த ஒரு வருஷம் படிச்சிடலாமா? மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 35 மார்க் 13:35 இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் அதிகாலை நேரத்திலேயோ அல்லது காலையிலோ எப்பொழுது அவர் வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அடுத்த வசனம், நீங்கள் நினையாத. அந்த வார்த்தை என்ன ரொம்ப பயப்படுத்துகிற வார்த்தை. நான் நினையாத வேளைகள் எஜமான் வந்து, நான் எதிர்பார்க்கிற நேரம் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினையாத ஒரு நேரத்தில் அவர் வருவார். அடுத்த வசனம், உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடி நீ என்ன பண்ணிட்டு கூடாது? தூங்குறவனா மாத்திரம் இருந்துராத. அடுத்த வசனம், விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். விழித்திருங்கள் என்றார். கடைசி நாட்கள் நீ தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவனாய் மாறு. சொந்த அலுவல்ல சிக்கிக்கொண்டு கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடிராதபடி கர்த்தரை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எழுதி நிற்கலாமா?